ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 21. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா ஊர்லேயும் மஞ்சு விரட்டுலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நம்ம உங்கள் வெயிட் லாஸையும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம். எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணுறதுனா என்ன? நம்ம டயட் இருக்கணும், அப்போ தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம நினச்சதை சாப்பிட முடியாதுன்னு ஒரு சில பேர் வெயிட் லாஸ் பண்ணாமலே இருக்கீங்க. ஒரு சில பேர் டயட்டுன்ற பேரில் சாப்பிடாமலே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகாது, உங்கள் உடம்புல நிறையா பிரச்சனைகள் தான் வரும். ஸோ நம்ம வீடியோவில் எப்படின்னா, நம்ம எல்லாமே சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு. இதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஹாப்பியாகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துகிட்டே இருந்தேன். இது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீ காஃபி கிரேவிங்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபு, ஃபைபரு, ப்ரோட்டீன் 3 இருக்க மாதிரி பேலன்ஸாக ஃபுட் எடுத்துக்கோங்க. 3 வேளை இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது, நம்மளும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி போட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிறு, இதிலெல்லாம் ஃபைபர் நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு ஆம்லேட், ப்ரோட்டீனுக்காக ஆம்லேட் எடுத்துக்கிட்டு என்னுடைய பிளேட்டையும் பேலன்ஸாக வச்சுக்கிட்டேன். என் வயிறு ஃபுல்லாகவும் நான் சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பசி இல்லை, இருந்தாலும் ஒரு கோவா ஃபுல்லாமே, ஒரு கொய்யாப்பழம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். கொய்யாப்பழத்துலலாம் கலோரிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் கொய்யாப்பழம்லாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டேன். குக்கும்பரில் நிறையா ஃபைபர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. நீங்கள் குக்கும்பர்லாம் எடுக்கும்போது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு பொங்கல் வச்சு என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சை எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்காக சாப்பிடும்போது உங்கள் வெயிட் லாஸ் ஆகும், பட் வெயிட்டு ஏறவே ஏறாது. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த டைம் கூட வெயிட் லாஸ் ஆகும், பட் நீங்கள் திருப்பி சாப்பிட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ சாப்பிடாமல் யாரும் இருக்காதீங்க, நல்லாவே சாப்பிட்டு நம்ம ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பொங்கல் எப்படிங்க கரும்பு சாப்பிடாம? ஸோ எனக்கு இப்போ ரொம்ப கரும்பு பிடிக்கும், அதனால் ஒரு மொழி கரும்பு எடுத்து ஆஃப்டர்நூனில் நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் டைமில் காஃபி டிக்கெட் யாராக இருந்தாலுமே எடுத்துக்கலாம், பட் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு காஃபி பவுடர் போட்டு காஃபி எடுத்துக்கிட்டேன். இதனால் நம்மளுடைய கிரேவிங்ஸ் கம்மியாகும். நீங்கள் ஒயிட் சுகர் எவ்வளோக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா இல்லை, வீட்டில் செய்கிற ஃபுட்டு ஸ்வீட்ஸ் எதுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பேக்கரி அந்த மாதிரிலாம் வாங்குகிற ஸ்வீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களால் முடிஞ்ச டைம் வாக் பண்ணிக்கோங்க. வாக் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இல்லை எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வெயிட் லாஸ் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வாக் பண்ணும்போது நம்மளுக்கு மைண்டு நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாடி நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் டைமில் நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வரகரிசி தோசை எடுத்துக்கிட்டு கொள்ளு சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் குக்கும்பர் எடுத்து என்னோடய நைட் டின்னர் எனக்கு முடிச்ச மாதிரி சூப்பராக சாப்பிட்டேன். இப்போ நான் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்றேன், ஆனால் வெயிட்டும் லாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயட்டுன்ற பேரில் சாப்பிடாமல் இருக்க வேணாம், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.